Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் தேர்தல் பரப்புரையின் போது அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. உண்மைதானே? ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய நல்ல ஆட்சி பொறுத்து கொள்ள முடியாம பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருப்பதாக குறை சொல்லுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் குறை சொல்லல, உங்களுடைய புள்ளி விவரம் குறை சொல்லுது. இன்றைக்கு அந்த புழுகு ஆகாச புழுகு பேசுற ஸ்டாலின், தமிழக அரசின் உங்களுடைய ஆட்சியினுடைய புள்ளி விவரப்படி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தும் வழக்குகள் 26,651. நாங்க சொல்லல, ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு புள்ளி விவரப்படி 26,651 பேர் இந்த பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. இதுல போக்சோ வழக்கு 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக உங்களுடைய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம், எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. விக்குதுல? விக்குதா இல்லைங்களா? கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே ஆண்டில் தமிழகத்தில் கஞ்சா புழக்க அதிகரித்து விட்டது. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் எல்லா இடத்திலையும் தாராளமாக விற்பனை செய்யப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சொன்னோம். தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை கொடுத்தோம். ஒண்ணுமே நடக்கல. இந்த போதை ஆசாமியால், கஞ்சா போதை ஆசாமியால் தமிழகத்தில் அன்றாடம் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசு. அதை கூட விட்டு வைக்கல. இதோட வெக்கங்கேடு கழிப்பற இத சென்னையில பராமரிப்பதற்கு ஊழல். ஏங்க கேவலம் இல்ல? கழிப்பறையை பராமரிப்பதற்கு அதுல ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைய தினம் ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார், இந்தியாவிலேயே முதன்மையான அரசாங்கம் திமுக அரசாங்கம். எதுல முதன்மையான அரசாங்கம்? கடன் வாங்குவதிலே முதன்மையான அரசாங்கம், ஊழல் செய்வதிலே முதன்மையான அரசாங்கம். உண்மைதானே? உண்மைதான் நாம் பேசுறோம். ஊழல் செய்கிறாங்கல்ல, 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கியிருக்கார். 5 வருஷத்துல. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. திரு ஸ்டாலினுடைய சாதனை 5 லட்சம் கோடி வாங்கினது.